ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு தான் மைன்கிராஃப்டோட 4th எபிசோட். நம்ம எதிர்ச்சியாக நம்ம கப்பல் ஓட்டிட்டு வேறு வில்லேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போயிட்டு இருந்தோம் தண்ணியில். அப்போ தான் நான் இந்த அதிசயத்தை பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜர் அவுட் போஸ்ட் தான். நான் இது என்னடா வேறு எவனாச்சும் கட்டியிருப்பானோ, ஒரு நம்ம தம்பி கட்டியிருப்பானோன்னு நினச்சேன். பார்த்தா அவன் நம்மளுக்கு முன்னாடிலேருந்து அவன் விளாடவே இல்லை. அன்னைக்கு மட்டும் தான் விளாட்னான். அடுத்ததெல்லாம் நான் தான் இப்போ விளாட்னேன். இதெல்லாம் யார் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக 2 அயன் கோலாமு, இது என்னது காப்பர் குழாமு வில்லேஜஸ்லாம் இருக்குது. இந்த காப்பர் குழாம் நம்மளே ஃபாலோ பண்ணது என்னன்னு தெரில. வேறு இங்கே ரெவெஞ்சர் இதெல்லாம் போட்டு சிறைச்சாலை இருக்குது. பார்த்துன்னா எனக்கு வில்லேஜர் அவுட் போஸ்ட் தான் நான் வருது. அதில் இப்படி தான் வச்சு வெளியில் அயன் குழாம லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இப்போ ரெவெஞ்சரும் இதில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ இதுக்குள்ளே போவோம். இந்த அவுட் போஸ்ட் கணக்கு முன்னாடி சுற்றி பார்ப்போம். இன்னும் வில்லேஜர் ஏதோ வரான். இது லைட்டாக பார்க்க அப்படி தாங்க தெரியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் விளாடும் போது இப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த செஸ்ட் பாக்ஸ்லாம் இங்கே செஸ்ட் பாக்ஸில் அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா? திடீர்னு ஏதாச்சும் ட்ராப்பு செஸ்ட் பாக்ஸ் இல்லைங்க, இது ட்ராப்டு கிடையாது. தெரியலையே, திடீர்னு இப்போ எடுத்து வெடிச்சிட்டுனா என்ன ஆகும்? ஒருவேளை என் தம்பி இப்படி பண்ணிவிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி இருந்துச்சுன்னா நான் நல்ல வேலை ஒன்றுமே இப்போ கொண்டு வராமல் தான் வந்தேன். 2 எமரால்டு, ஒரு 8 கேரட் இருக்கு. மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்து அவ்வளோத்தையும் எடுப்பேன். நிறைய செஸ்ட் பாக்ஸ் இருக்குது. பெட்டு எல்லாமே அப்படியே இருக்குங்க. வேறு இங்கே வில்லேஜஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து கெட்டுறதுக்கு என் தம்பிக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. அதனால் அவன் கிட்டே மாட்டான். இது தானாக மைன்கிராஃப்ட்லேயே ஒரு வேளை இந்த மேப்பில் இருக்கும் போல். நீங்களும் இந்த மாதிரி எப்போச்சும் போகும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க கைஸ். இந்த கேரட்டை இங்கே வச்சுட்டு போயிட்டேன். இப்போ எடுப்போம் வாங்க. இதில் எனக்கு 2 எமரால்டு இருக்குங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பயங்கரமான லூட்டு கிடச்ச மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எமரால்டு நான் வில்லேஜில் போய் தான் எடுக்கணும். சும்மா நான் இருந்த இடத்தொட்டு ஒரு கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் வந்திருக்கேன். அங்கேருந்து வந்தேன். ஒரு இப்போ எத்தனை 6 எமரால்டு இருக்குங்க. 5 எமரால்டு, 5 6 7 எமரால்டு இப்போது நம்மகிட்ட இருக்குது. கேரட்டும் நம்மகிட்ட நிறைய கிடச்சிருக்கு. இதுவே போதுங்க நம்மளுக்கு. இப்போவே போனாலும் போயிடும். ஆனால் இந்த இடத்த திருப்பி அடுத்து மறந்துட்டேன்னா வரனால அதனால் கொஞ்சம் நல்லா சுற்றி பாருங்க. இந்த இதுக்குள்ளே ஒரு எமரால்டு இருக்குங்க. நம்மகிட்ட 8 ஆகிட்டு. இப்போ படியில் போய் மேலே இருக்க செஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுப்போம். இதில் 5 இது வீட் இருக்குது. வீட் நம்ம ஒரு 6 இருக்குது. கீழே இருந்ததையும் சேர்த்து மேலே இருக்கையும் சேர்த்து 9 ஆகிட்டு. இதில் கேரட்டு வீட்டு ஒரு 5 வீட் இருக்குங்க. வேறு மேலே இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். இங்கே 2 பெட்டு ஃபர்னேஸ்லாம் வச்சுருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம இடத்துலேருந்து இங்கே வந்து ஒரு வழிபாதை உருவாக்கணும். அப்படின்னா தான் நம்ம இங்கே வந்து போக முடியும். கிளே 10 கிளே கொடுத்தா ஒரு எமரால்டு. இது தெரிஞ்சு தான் நான் கிளேயே கொடுத்துருப்பேன். சரி, அடுத்தாட்ட இவன் இருந்தானா வந்து வாங்கிக்கிறோம். இதே மாதிரி நம்ம வில்லேஜ்லேயும் அவனையாச்சும் இப்படி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இது என்ன இந்த செஸ்ட் பாக்ஸில் எனக்குன்னு பார்ப்போமா? எங்க இதுக்குள்ளே கத்தி தான் இருக்குங்க. வாங்க, இது என்ன கத்தி தான்னு பார்ப்போமா? கத்தி வினோதமாலாம் இருக்குது. எனக்கு இது நான் எதுக்கு வச்சு விளாண்டது கத்தி தான். வுட்டு, ஸ்டோனு, அயனு, கோல்டு, டைமண்ட், நெதர். டைமண்டையும் நெதரையும் நான் பார்த்துருக்கேன், ஆனால் விளாண்டது இல்லை. சர்வைவ். கோல்டையும் அவ்வளோவா விளாண்டுருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் விளாண்டுருப்பேன். ஆனால் க்ரியேட்டிவில் எல்லாத்தையும் கொஞ்சம் விளாண்டுருப்பேன். இது ஏதோ டிஎம்டின்னு இருக்குது. ஓரளவு வெடிக்குமோ? ஏங்க இதுக்கு ஒரு பவர் போலாங்க. இந்த அங்கே ஆட்டு மறைஞ்சு வந்துட்டுருக்கா. வாங்க நம்ம இப்போ யாரையாச்சும் அடித்து பார்ப்போம். வில்லேஜர் ஒரு அடித்தோம். இது என்ன ஒரே வில்லேஜ்? அப்போ இதோட பவர் அப்படி இருக்குங்க. ஒரு வேளை அதுவும் அப்படியா இல்லை இதுதான் இப்படியான்னு தெரில. இது என்னது ட்ராகன் ஸ்வாடா? இதுக்கும் லைஃப் இதுதான் கொடுத்துருக்காங்க பவராக. நெக்ஸ்ட்டு இங்கே எதுவும் இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம இதை வச்சு பார்ப்போம். இது ஏதோ விதர் ஸ்வாடுன்னு இருக்குது. என்னங்க ஒரே இல்லை செத்துட்டான். அப்போ இது அவ்வளோ பலமா? நம்ம எவ்வளோ இந்த ஸ்வாடில் வச்சு நம்ம எவ்வளோ யார் நம்மளை அடித்தாலும் லைஃப் டக்குன்னு ஏற்றி விட்டுருன்னு நினைங்க. என்ன காணும் கீழே போட்டேன் தெரியாமல். அது வேறு விஷயம். நில்லுங்க, இந்த இதை அடித்து பார்ப்போம். என்ன எவ்வளோ அடி அடித்தாலும் ஆக மாட்டேங்கி இந்த எமரால்டு. இது ஆகுனா இந்த பட்டன் கீழே விழுந்துருந்துங்க. இது என்னது ஸ்லைம் ஸ்வாடு, ஃபயர் ஸ்வாட். நம்மளுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது போலங்க.
ஃபயர் ஸ்வாடுக்கு நம்மளுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது நல்லா இருக்கு. இது என்ன கீழே போட்டு இது குதிக்கிற ஹைட்டாக குதிக்குதுங்க. ஸ்லைம்னா ஆமாம் ஸ்லைம் ஹைட்டாக ஸ்லைம் குதிச்சு போகிறனால இதோட பவர் குதிக்கிறது போல். இது என்ன ஏமாக்கிது அடிச்சிருமோ. இந்த அயன் கோலம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? டிஎன்டி ஸ்வாடு. இந்த அயன் கோலம் இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கு. இது எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது. ட்ராகன் ஸ்வாடு வாங்க இதை எடுப்போம். நெக்ஸ்ட்டு எமரால்டு ஸ்வாடு 20+20 அட்டாக்கு. வாங்க இதை வச்சு நம்ம இந்த அயன் கோலாமல் அடிப்போம். எங்கோ இது என்னங்க அடிச்சுட்டு ஐயோ இது என்ன நம்மளை பார்த்து பூனம் பயந்து ஓடுது. இங்கே ஒரு டென்ட்டு கணக்கு இருக்குங்க. இது இப்போ தான் நானும் பார்க்கேன். சரி நம்ம ராஃப்ட் எடுக்க முடியுதா? ஐயோ இப்போ இது இந்த அவசரத்தில் இது பண்ணால் வராது. டக்குன்னு கேரட்டு சாப்பிடுவோம். லைஃபையாச்சும் ஏற்றி விடுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் அடியில் போய் நின்றுட்டு அந்த போகிற வரைக்கும் நம்ம இங்கே நிற்போம். நம்ம போயிட்டு நான் நினச்சிட்டோம் அது வரைக்கும் நம்ம இங்கேயே அப்படி ஸ்விம்மிங் அடிச்சுட்டு இருப்போம். ஐயோ நம்மகிட்ட பபுள் குறைய போதுங்க. இது கவனிக்காமல் போயிட்டோமே. டக்குன்னு மேலே வந்துடணும். வந்துட்டோங்க. கேரட்டே சாப்பிட்டுட்டு இது இன்னும் நம்மளை மறக்கல. இது என்ன ஏதோ பறந்து வந்துச்சு. ஐயோ இது என்ன லைஃப் ட்ரைடான தூக்கி போடுது. ஆமாம் நம்ம தான் இப்போ ஸ்வாட் எடுத்தால் நமக்கு லைஃப் ஏறிடுமே. லைஃபும் ஏறிட்டுங்க. வாங்க நம்ம இந்த அயன் கோலாமல் அடிப்போம். ட்ராகன் ஸ்வாடை வச்சு. ட்ராகன் ஸ்வாடை வேண்டாம், இந்த டிஎன்டி ஸ்வாடை வச்சு அடிப்போம். இன்னும் ஒரு அடி தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதோட பவரும் முடிஞ்சிட்டு அந்த அயன் கோலாம் செத்துட்டுங்க. வாங்க நம்ம இப்போ எமரால்டு ஸ்வாடா இதை வச்சு என்ன ஏதோ கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ வந்து 5 அயன் கோலாமல் அடிப்போம். ஐயோ தப்பிக்கலாம்னு நினச்சோம், செத்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு